ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل من جاء بالحسنة فله عشر أمثالها وقال النبي صلى الله عليه وسلم إن الله تجاوز لأمتي ما حدثت به أنفسها ما لم يتكلموا أو يعملوا به رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தாகனாது என்று சொல்லி என்னோட உரையை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு எண்ணங்கள் அமல்களோட அடித்தளம். எண்ணங்கள் அமல்களோட அடித்தளம். இப்போ முதல்ல எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் எண்ணங்களை பற்றி என்ன சொல்லுது? மார்க்கம் எண்ணங்களை பற்றி என்ன சொல்லுது? ஏன்னா பொதுவாக நிறைய பேர் சில விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வது எந்த பகுதி என்று சொன்னால், நான் பாவமாக செஞ்சேன். இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல நான் பாவமாக செஞ்சேன் என்று ஒரு கேள்வி திடீர்னு கேட்பாங்க. ஏன்பா இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால், நான் பாவமாக செஞ்சுட்டேன், யாரையும் சாவடிச்சிட்டேனா, இப்போது யாரோட காசையும் திருடிட்டேனா, பாவம் செஞ்சுட்டேனா என்று சொல்லி லேசாக எடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் தான், இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி லி உம்மதி, அல்லாஹ் என்னோட உம்மத்திற்கு சில அமல்களை கடந்து சென்று விட்டான். அதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், அல்லாஹ் அதுக்கு கேள்வி பிடிக்க மாட்டான், அதை அல்லாஹ் குறை என்று எடுக்க மாட்டான். எந்த அமல் என்று சொன்னால், மா ஹத்தஸத் பிஹி நஃப்ஸஹா, எந்த ஒரு மனிதன் அவனோட நஃப்ஸில் ஏற்பட்ட ஒரு அமல், நஃப்ஸில் அவனோட உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு செயலுக்காக அல்லாஹ் அவனை பிடிக்க மாட்டான். மாலம் யதகல்லமு அவ் யஅமலு பி, அவன் அதை பற்றி பேசாத வரையும், அவன் அதை பற்றி அமல் செய்யாத காரியத்தில் கொண்டு வராத வரையும் அல்லாஹ் அவனை பிடிக்க மாட்டான். இதுதான் உள்ளத்தில் ஒரு ஹராமை ஒருத்தவன் யோசித்தால் அவனுக்கு நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அந்த ஹராமுக்கு அவனுக்கு பாவம் எழுதப்படும் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அதை அவன் செய்தால் பாவம் எழுதப்படும். இந்த ஹதீஸில் உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு ஃபாயிதா என்ன இருக்குது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஹராமை சிந்திப்பதினால், ஹராமோட எண்ணங்கள் அவனுக்கு வருவதனால் அவன் ஹராம் செய்தவனை போன்று கிடையாது. ஹராமோட எண்ணங்கள் அவனுக்கு வருவதனால் அவனுக்கு அதுக்குரிய பாவம் எழுதப்படாது. ஆனால் உலமாக்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறான். ஒரு வகை எண்ணங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம பாவம் பிடிக்கப்பட மாட்டோம். இன்னொரு வகை எண்ணம் இருக்குது, அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அவதூறு பேசக்கூடியதை பற்றி பேசிவிட்டு அசிங்கங்களை பரப்புவதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீம், யார் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அசிங்கத்தை பரப்ப விரும்புகிறாரோ, அல்லாஹ் இங்கே பயன்படுத்துவது அசிங்கத்தை பரப்புகிறாரோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அசிங்கத்தை பரப்புவதை விரும்புகிறாரோ. விருப்பம் என்பது உள்ளத்தை சார்ந்தது, விருப்பம் என்பது எண்ணத்தை சார்ந்தது. எனக்கு இது வாங்கி கொடுக்கணும் என்று எனக்கு விருப்பமாக இருக்குது, எனக்கு எண்ணத்தில் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் கூறுகிறான், இந்த விருப்பத்துக்கு இந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் அவனை பிடிப்பேன் என்று சொல்கிறான். அசிங்கத்தை பரப்ப விரும்புகிறானோ, அசிங்கத்தை பரப்பக்கூடியது மாபெரும் குற்றம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அசிங்கத்தை பரப்ப விரும்பக்கூடியவனை லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய தண்டனை இருக்குது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று உள்ளத்தை சார்ந்த சில அமல்கள், உள்ளத்தை சார்ந்த எண்ணத்தை சார்ந்த சில செயல்களையும் அல்லாஹ் செய்யாதீர்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அதில் ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரன் மினத் தன், ஓ ஈமான் கொண்டவர்களே யோகிப்பதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள்.
யோகிப்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதா கெஸ் பண்ணுறது. அடுத்தவன் வந்து அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அடுத்தவர்கள். இப்போ கெஸ் என்று சொன்னால் எல்லா வகையான கெஸ்ஸும் கிடையாது. இப்போ ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பற்றி தவறாக யோகிப்பது. இப்போ ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பற்றி நல்லதாக எண்ணலாம், நல்லதாக எண்ண வேண்டும். ஆனால் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை பற்றி தவறாக எண்ணுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தடுக்கிறான். அப்போ அதுவும் எண்ணம் தான். ஆனால் இந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் தவறு பிடிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ அந்த ஹதீஸில் நம்ம பார்த்தோம், உள்ளத்தில் ஏற்படக்கூடியதை அல்லாஹ் தவறு பிடிக்க மாட்டான் என்று சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் இதே போன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடியதை விட்டு தவிர்ந்திருங்க என்று சொல்கிறான். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறணும்? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸோட விளக்கத்தில் கூறுகிறார்கள். உலமாக்கள், அவர்களுக்கு முன்னாடி இருந்த உலமாக்களோட கூற்றுகளில் இருந்து கூறுகிறார்கள், உள்ளத்தில் சார்ந்த அமல்கள் இரண்டு வகையாகும். ஒன்று இருக்கிறது ஹராமோட எண்ணம் வருவது, ஹராமோட எண்ணம் வருவது. இது எவ்வளோ பெரிய தக்குவாதாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இபாதத் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவனோட உள்ளத்துக்கும் இது வரும். ஏன்னா அது வரல என்று சொன்னால் உலகத்தில் சோதனையே இல்லை. அது வரல என்று சொன்னால் உலகத்தில் சோதனையே இல்லை, வரும். அது நம்ம எப்படி கையாளுகிறோம் என்று தான் நம்மளுக்கு இங்கே கேள்வி. இன்னொரு வகையான உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமல் இருக்குது. ஒரு மனிதன் ஹராமை செய்ய எண்ணுவதில்லை, ஹராமை செய்வதற்கு முடிவெடுப்பது, ஹராமை செய்வதென்று உறுதியாகுவது. இப்போ உதாரணத்திற்கு அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகிறான், யார் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அசிங்கத்தை பரப்ப விரும்புகிறானோ, அப்போ விரும்பக்கூடியவன் அவன் எண்ணத்தில் உதித்ததல்ல, அவன் முடிவு செஞ்சிட்டான் பரப்பணும் என்று, அவன் நியத்து வச்சுட்டான், அல்லாஹுக்கு மாறு செய்யணும் என்று நியத்து வைத்து விட்டான். அப்போ இன்றைய தலைப்பு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்தின் பற்றி தான் இன்றைய தலைப்பு. எதை பற்றி அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டானோ அதை பற்றி தான் என்னுடைய தலைப்பு. என்னுடைய தலைப்பு வந்து உள்ளத்தில் வந்து உறுதியாக நான் இது செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வகை அல்ல. முதல் வகையாக சொன்னது எண்ணத்தில் ஏற்பட்டால் அல்லாஹ் அது குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்கிறானே அந்த வகையை பற்றி தான் இன்றைய தலைப்பு. அல்லாஹ்வோட ரஹ்மத்தில், அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையில் ஒன்று தான், அவன் இந்த உம்மத்திற்கு ஹலாலோட வழிகளை அல்லாஹ் அதிகரித்து விட்டான், ஹராமோட வழிகளை அல்லாஹ் சுருக்கி வைத்திருக்கிறான், நன்மைகளோட வழிகளை அல்லாஹ் விசாலமாக்கி வைத்திருக்கிறான், பாவங்களோட வழிகளை சுருக்கமாக வைத்திருக்கிறான். இப்போ எங்கேயாச்சும் அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறானா? இல்லை. நீங்க நடக்கலாம், நீங்க சாப்பிடலாம், நீங்க தூங்கலாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக நீங்க இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, செய்யக்கூடாதவைகளை அல்லாஹ் எண்ணி கூறியிருக்கிறான். இதுக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் செய்யக்கூடாது, இது அல்லாத அனைத்தையும் செய்யலாம். இப்போ உலமாக்களே உணவுகளில் எது ஹலால் எது ஹராம் என்று கேட்கும் பொழுது ஹலாலோட பட்டியலிட மாட்டாங்க, ஹராமோட பட்டியலிட்டு சொல்லுவாங்க இது அல்லாத எல்லாமே ஹலால். இப்போ அல்லாஹ்வோட மாபெரும் ரஹ்மத்தில் அது ஒன்று தான், ஹலாலோட பாதையை அல்லாஹ் விசாலமாக்கி வைத்திருக்கிறான், ஹராமோட பாதையை அல்லாஹ் சுருக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறினாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானாம், இன்ன ரஹ்மதி கலபத் கதபி அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், என்னோட ரஹ்மத், என்னோட கருணை என்னோட கோபத்தை விட்டு மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வஸ்ஸய்யிஆத், அல்லாஹ் நன்மைகளையும் பாவங்களையும் அல்லாஹ் எழுதி விட்டான். சும்ம பையன தாலிக், பின்னர் அதை அல்லாஹ் விளக்கமும் படுத்தி விட்டான், இதெல்லாம் நன்மை இதெல்லாம் பாவம். எப்படி இன்னொரு ஹதீஸில் வருது, அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. அதே போன்று இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஹஸனாத்துகளையும் நன்மைகளையும் பாவங்களையும் அல்லாஹ் எழுதிவிட்டு அதை அல்லாஹ் தெளிவும் படுத்தி விட்டான். அடுத்தது கூறுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின், யார் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானோ, ஃபலம் யஅமல்ஹா, அவன் அந்த நன்மையை செய்யவில்லை, வெறும் எண்ணம் தான் தோன்றியிருக்கிறது, கதபஹ அல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹ் அவனுக்கு ஒரு முழுமையான ஒரு கூலியை எழுதி விடுகிறான். அடுத்தது வ இன் ஹம்ம பிஹா, இன்னொரு நபரை பற்றி கூறுகிறார்கள், ஒரு மனிதன் அவன் நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான், ஃபஅமிலஹா, அதுக்கு பிறகு செய்துவிடவும் செய்கிறான், அது செஞ்சிடறான் அந்த அமலை,
كتبها الله عز وجل عنده 10 حسنات. அல்லாஹ் 10 மடங்காக அதோட கூலியை அல்லாஹ் எழுதுகிறான். இலா 700 ضعف, 700 வரையும் அது போகும். இலா அضعاف كثيرة, அதுக்கு பிறகு அது எத்தனை மடங்கு போகும் என்று தெரியாது, ஆனால் அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான். அப்போ எண்ணத்தில் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டாலே அதுக்கு கூலி உண்டு, அதுக்கு கூலி உண்டு. அந்த எண்ணம் ஒரு மனிதனை அமல் வரையும் கொண்டு போய் விட்டது என்றால் அது எத்தனை மடங்கு அந்த கூலி போகும் என்று நமக்கு தெரியாது. அது அல்லாஹோட ஃபضல். இதில் தான் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹோட ஃபضல். அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒருபோதும் கெஞ்சத்தனப்படுவதில்லை. அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுக்கிறான், எப்படி? கணக்கே இல்லாமல். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் தண்டனையை சொல்லும் பொழுது நிர்ணயிக்கிறான், இதுதான் தண்டனை என்று. இதிலிருந்து தெரிய வருகிறது அல்லாஹ் அவனோட கதபை, அவனோட கோபத்தை காமிக்கக்கூடிய விஷயத்தில் நீதமானவனாக இருக்கிறான். அவனோட நன்மைகளை வழங்கக்கூடிய விஷயத்தில் விசாலமானவனாக இருக்கிறான். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், وَإِنْ هَمَّ بِسَيِّئَةٍ, ஒரு அடியான் பாவம் செய்வதை அவன் மனசில் அவன் எண்ணுகிறான், பாவத்தை செய்யலாம் என்று எண்ணுகிறான். فَلَمْ يَعْمَلْهَا, ஆனால் அந்த பாவத்தோடு அவனுக்கு இதில் 2 வகையான மக்கள் இருக்கிறான். பாவம் மனசில் எண்ணி மனசில் வந்து சூழ்நிலை கிடைக்காம அதை விட்டவன் இருக்கிறான், சூழ்நிலை கிடைக்காம அது விட்டவன் இருக்கிறான். இப்போ எல்லாருக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, சிலருக்கு சில ஆசை வரும், ஹராமான காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வரும். ஆனால் அவன் இருக்கிற நிலைமைக்கு அவன் அதெல்லாம் ஐ கேனாட் அஃபோர்ட் இட், நான் அதுலேயும் நல்லா போக முடியாது, அதனால வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறான். இப்போ இவனுக்கு கூலி எழுதப்படுமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருந்தாங்க. சொல்லக்கூடிய கூலி நன்மை இவனுக்கு எழுதப்படுமா என்ற கூடிய விஷயத்தில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவனை தடுத்தது அவனோட மனசு இல்லை, அவனுக்கு சூழ்நிலை அமையலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் பாவத்தை எண்ணிவிட்டு அவன் உள்ளத்தோடு அவன் போராடி அதை செய்யாமல் அவன் இருந்து விட்டால் அவனுக்கு நன்மை எழுதப்படும், அவனுக்கு நன்மை இல்லை. ஆனால் ஆரம்பம் எது சகோதரர்களே? எண்ணம், பாவத்தோட எண்ணத்தில் தான் அவனுக்கு ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முடிவில் அந்த பாவத்தோட எண்ணத்தை அவன் மிகைத்து விட்டான், நல்ல அமலை செய்து விட்டான், அதை விட்டு ஒதுங்கி விட்டான், அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் பாவத்தை எண்ணிவிட்டு அதை அவன் அமலும் படுத்தி விடுகிறான் என்று சொன்னால் இப்போது தான் அவனுக்கு பாவம் எழுதப்படும். எவ்வளோ பாவம் எழுதப்படும்? அதுக்குள்ள ஒரு பாவம் எழுதப்படும். இதுலேருந்து தெரியுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கருணை இவ்வளோ மகா பெரிய கருணை என்று சொல்லி. அதே போன்று சில ஹதீதுகளில் வருது, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டாலும் அல்லாஹ் கூறுவானாம், இந்த என்னோட அடியான் தௌபா இப்போ செய்கிறானா என்று பாருங்கள், தௌபா செய்தால் அந்த பாவத்தை அழித்து விடுங்கள். சுப்ஹான் அல்லாஹ். ஆனால் சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை ஒன்று தான் இன்றையோட வகுப்போட மையக்கருத்து. பாவத்திற்கு, ஒரு எண்ணத்திற்கு, அது பாவமான எண்ணமாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு தண்டனை பிடிக்க மாட்டான், அல்லாஹ் அது குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவனுக்கு இந்த பாவமான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? ஒரு மனிதனுக்கு அதிகமான பாவமான எண்ணங்கள், பாவம் செய்ய வேண்டிய எண்ணங்கள் அவனுக்கு அதிகமாக வருகிறது என்றால் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவனோட நிலை சரியான நிலையில தான் இருக்கிறான் என்று சொல்லி. இப்போ ஒரு மனிதன் அவனுக்கு எண்ணங்கள், பாவத்தோட எண்ணங்கள் வருது, ஆனால் போராடிக்கிட்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மாஷா அல்லாஹ் அவனுக்கு ஈமான் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்கணும், எனக்கு ஏன் இந்த பாவமான எண்ணங்கள் வருது? முதலாவது இடத்தில் எனக்கு ஏன் இந்த பாவமான எண்ணங்கள் வருது? அந்த எண்ணங்களை அவனுக்கு லேசாக எடுத்துட்டு, பாவத்தோட எண்ணம் தானே வந்துச்சு, பாவமாக செஞ்சிட்டோம் என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்தி விட்டால் உலமாக்கள் இதை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக கூறுகிறார்கள். இது லேசாக எண்ணிவிடக்கூடாது. சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஆலிம் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள், குலூபுல் பஷரி மஹ்மா ததஹரத் பித்தக்வா. ஒரு மனிதனோட உள்ளம் எவ்வளோதான் நீங்க தக்வாவை கொண்டு அதை சுத்தப்படுத்தினாலும் சரி, வனுஃபூசுஹும் மஹ்மா தஸக்கத் பில் முஜாஹதா, எவ்வளோ போராடி அவனோட உள்ளத்தை அவன் சுத்தம் செய்தாலும் சரி, ஃபலன் தஸில பி அஸ்ஹாபிஹா இலல் இஸ்மஹ், அவனோட உள்ளத்தை கொண்டு பாவம் செய்யாத அந்த ஒரு நிலையை அவனால் அடைய முடியாது. எவனுக்கும் அந்த நிலையை அடைய முடியாது. இந்த உலகத்தில் யாரும் அந்த நிலையை அடைய முடியாது. எனக்கு பாவமே கிடையாதுங்க, நான் பாவமே செய்ய மாட்டேன் என்ற அந்த நிலையை எவனும் அடைய முடியாது. இதுல நமக்கு என்ன தெரிய வருகிறது? எல்லா நேரமும் பயந்து கொள்ள வேண்டும், நான் பாவம் செய்து விடுவேனோ என்று பயந்து கொள்ள வேண்டும்.
பாவம் செய்தால் என்னோட நிலை என்ன ஆகும் என்று நினைத்து நான் பாவம் செய்து விடுவேனோ என்று அவனுக்கு அந்த பயம் இருந்தால் அவனுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், என்னை இந்த பாவம் செய்ய வைப்பது எது? இப்ப சிலர் தொடர்ந்து ஒரு பாவத்தில் இருப்பார்கள். சிலர்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், தொடர்ந்து ஒரு பாவத்தில் இருப்பார்கள். விடணும் என்று எனக்கு ஆசையா இருக்குதுங்க, ஆனால் விட முடியலைங்க. அவன் வெறுப்பான் அந்த பாவத்தை. உண்மையில உள்ளத்தால் அந்த பாவத்தை அவன் வெறுப்பான். ஆனால் விடணும் என்று எனக்கு ஆசையா இருக்குது, ஆனால் விட முடியலைங்க. காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அவனுக்கு பாவத்தை விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அதோட வழிகளை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பாவம் அவனுக்கு எவ்வாறு நிகழ்கிறது என்று அவன் சிந்திப்பதில்லை. நான் ஏன் இந்த பாவத்தை செய்கிறேன், எதனால எனக்கு இது நடக்குது, அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பதில்லை. அல்லது உலமாக்கள்கிட்ட வந்து கேட்பதில்லை, நான் இப்படிலாம் பாவம் செய்கிறாங்க, இதுக்கு என்னங்க காரணம் என்று கேட்பதில்லை. அதனால அவன் பாவத்திலே இருக்கிறான், அவன் வருத்தத்திலேயும் இருக்கிறான். உலமாக்கள் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப அழகாக விளக்கிறார்கள் இந்த உள்ளத்தில் தோன்றக்கூடிய இந்த எண்ணங்கள் எவ்வளவு ஒரு மோசமானது என்று சொல்லி. சில நேரங்களில் அதுக்கு பாவம் எழுதப்படாது என்று நம்ம அது லேசாக எடுத்து விடலாம். ஆனால் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அவங்களோட கிதாப் ஃபவாயித் என்ற ஒரு புத்தகத்தில், அழகான ஒரு புத்தகம், அதில் கூறுகிறார்கள், ஜாஃபிஇல் ஹத்ரா, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை நீ போராடி தடுத்து விடு. எண்ணங்களை போராடி தடுத்து விடு. ஒரு மனுஷனுக்கு உள்ளத்தில் ஒரு பாவம் செய்யலாம் என்று உதாரணத்திற்கு ஒரு பொதுவான ஒரு உதாரணம் எடுக்கலாம். ஒரு பாஸ்ட்ட, இல்லை ஒரு மேனேஜர்கிட்ட, இல்லை ஒரு கணவன் மனைவிட்ட, இல்லை மனைவி கணவன்கிட்ட இந்த பொய்யை சொல்லி தப்பிச்சிடலாம் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் மனசில் வருது என்று சொன்னால், இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த எண்ணம் வரும்போதே அந்த எண்ணத்தை தட்டி விட்டுருங்க. நீங்க அந்த எண்ணத்தை தட்டி விடலை என்றால், ஃபஇல்லம் தஃஅல், அந்த எண்ணத்தை நீங்க தட்டி விடலை என்றால், நன்றாக கேட்டுட்டு வாங்க, அந்த எண்ணம் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் விடும் என்று. நீங்கள் அந்த எண்ணத்தை தட்டி விடலை என்றால் அது அந்த எண்ணம் ஒரு சிந்தனையாக மாறிவிடும். அது ஃபசார ஃபிக்ரா, அது இப்போ ஒரு ஐடியாவாக மாறிடும். மனசுல உட்கார்ந்துருப்போம், மனசுல இடத்தை பிடிச்சிரும். இப்போ இடத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தட்டி விட்டுருங்க. மனசுல இடத்தை பிடிச்சிருச்சு, அது ஐடியாவாக மாறிடும். அப்போ இப்போ ஐடியாவாக மாறிடுச்சு. சில பேருக்கு இந்த நிலைக்கு வந்துடுவாங்க, அவர்களுக்கு எண்ணம் தோன்ற காலம் போய் அந்த பாவத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்துவிடும். அந்த நிலை யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ அந்த சிந்தனையை தடுத்து விடுங்கள். இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எண்ணம் சிந்தனையாக வளர்ந்து விட்டது, இப்போ சிந்தனையை தடுத்துருங்க. இப்போ எப்படி நம்ம கேன்சருக்கு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, தேர்ட் ஸ்டேஜ், இப்போயே தடுத்துருங்க. ஃபிஃப்த் ஸ்டேஜ்லாம் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போன்று தான் முதல் ஸ்டேஜ் எண்ணமாக இருக்கும். அது வளர்ந்துச்சு என்று சொன்னால் ஃபிக்ரா, ஒரு ஐடியாவை மாறிடும். அதையும் நீங்க தடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபசாரத் ஷஹ்வா, அது இச்சையாக மாறிவிடும். அந்த ஐடியா இச்சையாக மாறிவிடும். இப்ப இச்சையா இருக்கக்கூடிய நேரத்திலே தடுத்துருங்க. தடுக்காம விட்டுவிட்டால் ஃபஇல்லம் தஃஅல் சாரத் அஸீமத்தன் வஹிம்ம, அது ஒரு நோக்கமாக மாறிவிடும், ஒரு முடிவாக அது மாறிவிடும். சிலர் பாவிகளில் பல தரம் இருக்கிறார்கள். சிலர் இருப்பார்கள், பாவத்தோட எண்ணம் வந்துகிட்டே இருக்குதுங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது என்ன வரும்போதே பள்ளிவாசல் எங்கேயோ போய் ஒரு தொழுதோ, திக்ர செஞ்சோ, இஸ்திக்ஃபார செஞ்சோ, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோ, அதை விட்டு ஒதுங்கி விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், பாவம் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அப்பயும் நீங்க அந்த பாவத்தை தடுக்கலை என்று சொன்னால், இன்னவரையும் உங்களுக்கு பாவம் எழுதப்படலை. அந்த ஸ்டேஜில் நீங்க தடுக்கலை என்று சொன்னால் அது ஷஹ்வா, இச்சையாக மாறிவிடும். அந்த பாவத்தை எப்படா செய்யலாம் என்ற ஒரு ஆசையில் தெரிந்து கொண்டிருப்பான். அப்பையும் அவன் அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபசாரத் அஸீமா, செஞ்சுவிட வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்து விடுவான். அப்பையும் அவன் அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் சாரத் ஃபிஅலன், கடைசியாக அது பாவமாக மாறுது. இப்போ பாவம் நேரடியாக ஒருத்தனுக்கு டவால்னு வந்து பாவம் ஆயிடாது. இத்தனை ஸ்டேஜ் தாண்டி வந்து தான் அவனுக்கு பாவம் நிகழ்ந்து விடும். இந்த நேரத்தில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஃபஇல்லம் துதாரிக்ஹு பிதித்திஹி சார ஆதா. இப்போ பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த பாவத்தை அதுக்கு நேர் எதிரான ஒரு நன்மையை கொண்டு அவன் அதை தீர்க்காவிட்டால் அந்த பாவம் ஆதாவாக மாறிடும். ஆதா என்று சொன்னால் பழக்கமாக மாறிடும். இன்னைக்கு எத்தனை பேரை பார்க்க முடியும், சில ஹராமான பழக்கத்தில் இருப்பாங்க, விட முடியலைங்க.
பழக்கமாயிருச்சுங்க என்று சொல்வார்கள். அவர்கள் ஒன்றும் ஒரே நாளில் அந்த பழக்கத்தை வளர்க்கவில்லை, இத்தனை படித்தரங்களை கடந்து வந்து தான் வளர்த்திருக்கிறார்கள். அதனால் இன்றைய நாள்களில் சில பேரை பார்க்கலாம், சில இதை பார்த்துட்டு சும்மா மனசுல தானங்க வருது, லேசாக விட்டுவிடக்கூடாது. அதே பாவம் ஒரு நாள் பழக்கமாக மாறி நிற்கும். அந்நாளில் நாம் கவலைப்படுவோம், விட முடியலையங்க விட முடியலைங்க என்று சொல்லி அப்பா ஆலிம்கள்கிட்ட வந்து உட்காருவாங்க, அப்பா மௌலைமார்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, அப்பா வந்து உலமாக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னோட நிலைமை இப்படி இருக்கு, துஆ செய்யுங்க என்று சொல்லி. இப்போ இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக மற்றொரு கிதாபில் கூறுகிறார்கள், ஒரு உள்ளத்துக்கு ஒரு மனிதனுக்கு பாவம் வருவதோட திறவுகோல் வாசலே அந்த உள்ளம் தான். ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு வாசலே அந்த உள்ளம் தான். எண்ணம் வந்தா தானங்க செயல் வரும், எண்ணம் இல்லாம செயல் வர. அதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. எண்ணம் தான் செயல்களோட அடித்தளம். அது பாவத்துக்காக இருக்கட்டும் சரி, நன்மைக்காக இருக்கட்டும் சரி, அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு தோன்றும் போது அதை செய்வான். அதை நேரடியாக செய்து விட மாட்டான், இத்தனை படித்தரங்களை கடந்து வந்து அதை செய்வான். இதுக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இன்றைக்கு சிலர் காதலிக்கிறார்கள், காதல் ஒன்று ஒரே நாளில் வந்துடுறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க, இப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க, காதல் வந்துருச்சு, நான் ஹராமில் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் அப்படிலாம் ஒன்றுவல்ல. அஹ்மத் ஷவுகி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் அழகான சில வார்த்தைகள் சொல்கிறான். உலமாக்கள் இதை சில இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறான். காதலோட படித்தரங்களை சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், பாவங்களுக்கும் படித்தரம் இருக்குது. இப்போ காதலில் இருக்கக்கூடிய எல்லா படித்தரமும் ஹராம் தான். அப்போ முதல்ல சொல்கிறாங்க நظرத்துன், முதல்ல வரக்கூடியது பார்வை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் பார்வை பாவம் இல்லை, அதுக்குன்னு வச்ச கண்ணை தூக்காமல் இருப்பதில்லை. முதல் பார்வை பாவம் இல்லை, ஆனால் இரண்டாவது பார்வை மின ஷைத்தான், ஷைத்தான்ட்டு வந்தது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தாங்க, பாவத்தை தாழ்த்தி விடுங்கள். சரி, முதல் விஷயம் நظرத்துன், ஃபப்திசாமத்துன் ஃபஸலாமுன் ஃபகலாமுன் ஃபமௌஇதுன் வலிகாஉன். இது படித்தரங்களை சொல்கிறான். இது படிப்பனையாக எடுத்துக்கிட்டு யாரும் ட்ரை பண்ணிட வேணாம். இது ஹராமோட படித்தரங்கள். இது இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தவிர்த்துக்கோ. முதல்ல பார்வை, ஒரு மனிதன் அந்நிய பெண்ணை பார்ப்பது. இப்போ சில இடங்களில் சொல்லுவாங்க, முகத்தை மறைக்கணுமா, தேவையா என்று சொல்வார்கள். பெண்களுக்கு இது புரியாது. ஒரு ஆணிடம் கேட்டு பாருங்கள், பெண்ணோட முகத்தை பார்த்தால் அது அவனுக்கு எவ்வாறு அவனுக்கு மாற்றங்களை உடலில் ஏற்படுத்தும் என்று சொல்லி. இப்போ மார்க்கம் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது, ஹிஜாபை கொண்டு வந்திருக்குது. அது வெறும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு மட்டுமல்ல, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அது பாதுகாப்பு. முதல் வடிதரம் நظرத்துன். அடுத்தது இப்திசாமா, பார்த்ததோடு சும்மா இருக்க மாட்டான், ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல். எல்லா முஸ்லிம்களும் சகோதர சகோதரிகள், ஒரு புன்முறுவல். அடுத்தது ஃபஸலாமுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்றது தவறு இல்லையா, அதே மாதிரி போய் சலாம் சொல்லுவது. அடுத்தது ஃபகலாமுன், சலாம் எதுவாக வளருது, கலாமாக வளருது, பேச்சாக வளரும். ஃபமௌஇதுன், அடுத்தது வாக்குறுதி கொடுப்பது, சந்திக்கலாம், பேசலாம், நம்பர் வாங்கிக்கோங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த ஊரு, வாக்குறுதி வாங்கிக் கொள்வது. அடுத்தது ஃபலிகாஉன், இறுதி பகுதி தான் சந்திப்பு. இதுக்கு முன்னாடி இத்தனை படித்தரங்கள் இருக்குது. ஒரு முஸ்லிம் அவன் பாவத்தில் விழ போகிறான் என்று கடைசி படித்தரத்தில் தான் சிலர் யோசிப்பார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுது, முதல் படித்தரத்திலேயே சிந்திச்சுப்பார், முதல் படித்தரத்திலேயே சிந்திச்சுப்பார், எண்ணம் தோன்றும் போதே சிந்திச்சுப்பார். முதல் பார்வைக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா இரண்டாவது பார்வையை பார்க்க சொல்லுது அவனோட எண்ணம். அந்த இடத்தில் எண்ணத்தை கேள்வி கேட்டுக்கொள், என்னோட எண்ணம் என்னை சரியான பகுதிக்கு இழுத்து செல்லுதா, என்னோட எண்ணம் எனக்கு தவறான பகுதிக்கு இழுத்து செல்லுதா என்று கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானோட காலடிகளை பின்பற்றி செல்லாதீர்கள். ஷைத்தான் இங்கே கால் வச்சானு அங்கே வைக்காதீங்க. ஷைத்தான் முன்னாடி போயிருப்பான், ஷைத்தான் முன்னாடி போயிருப்பான் அவன், ஆனால் அவனோட பாதையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். சில சகோதரர்கள் இருப்பார்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு இருக்கிற தக்வா இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. நான் ஹராமாங்க பண்ணிட்டேன்,
அது ஹராமா இருக்காது. ஆனா ஹராமுக்கும் ஹலாலுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின், ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது, வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், அந்த இரண்டுக்கும் நடுவே சில காரியங்கள் இருக்கு, அது சில மக்களுக்கு குழப்பமாக இருக்கும். அது ஹலாலா அது ஹராமா என்று சொல்லி குழப்பமாக இருக்கும். சிலருக்கு மட்டும்தான் அதோட கல்வி இருக்கும். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஃபமன் இத்தக ஷுபுஹாத், யார் அந்த எல்லைகளை பயந்து கொண்டு ஹலாலுக்குள்ளே நின்று கொண்டானோ, ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி, அவனோட தீனையும் அவனோட மார்க்கத்தையும் அவனோட கண்ணியத்தையும் அவன் பாதுகாத்து கொண்டான். ஆனால் ஒரு மனிதன் தைரியத்தோட, நானா ஹராம்ல விழுவ மாட்டேங்க, எனக்கு நான் ஹராமா, நானும் ஹராம் செய்ய மாட்டேங்க, ஹராம் செய்யற வயசா இது என்று சொல்லி அந்த எல்லையில போய் நிற்கிறானோ என்ன ஆகும்? ஃபகத் வகஅ ஃபில் ஹராம், அவன் அடுத்த ஸ்டெப் எங்க வைப்பான்? ஹராம்ல வைப்பான். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு மனிதன் ஆட்டு மந்தையை மேய்க்கிறான். அவனோட வயலுக்கு இது பக்கத்து வீட்டு வயல் இருக்கு. அவன் சொல்றான், அவனோட வயல் எல்லைக்குள்ளேயே அவனு ஆடு மாடை மேய்த்து கொள்ளலாம். ஆனால் 2 வயலுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, அது சர்ச்சையான நிலமா இருக்குது இவனை பொறுத்தவரை. இது அவன் இடமா இவன் இடமாண்டு இவன் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும்? சேஃப் ஜோன்ல இருந்துக்கிறணும். என் இடத்துக்குள்ளேயே நான் மேய்த்துக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவன் அந்த எல்லையில் மேய்க்க ஆரம்பித்தால் சில நேரங்களில் அவனோட ஆடு மாடு பக்கத்து நிலத்திலிருந்து தின்று விட்டால் இவன் ஒரு ஹராமி செய்து விடுகிறான். ஆனால் இவனோட நோக்கம் என்ன? எல்லையிலே நான் இருந்துக்கிறேங்க என்று சொல்லி. அதனால் தான் சில நேரங்களில் எண்ணங்கள் நம்ம மனசுல வரும், அதுவும் ஹராமோட எல்லை, ஹராமோட எல்லையில நிற்கிறோம். அந்த இடத்துல அதை லேசாக எடுத்து விடக்கூடாது, அது நம்மளை ஹராமில் கொண்டு போய் விட்டுவிடும். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி, ஒரு மனிதனோட உள்ளத்தில் ஹராமான எண்ணங்கள் வருவதற்கு காரணம் என்ன? இப்போ ஹராமுக்கு காரணம் ஹராமான எண்ணங்கள். இப்ப இந்த ஹராமான எண்ணங்கள் வருவதற்கு என்ன காரணம்? பிரதானமான 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று ஷைத்தான், ஒன்று நம்ம தான். ஒன்று ஷைத்தான், ஒன்று நம்ம தான். போன வாரம் மௌலவி சொன்ன மாதிரி ஷைத்தானுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தது. எல்லாரும் ஏன்பா ஷைத்தானையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்று சொன்னதற்கு ஷைத்தான் கனவுல வந்து சொன்னானா, இதே மாதிரி நான் பயான் கேட்டது போன வாரம் மௌலவி சொன்னான். அதே போன்று எல்லாத்துக்குமே ஷைத்தானோட தலையில போட்டக்கூடாது. சில நேரங்களில் நாமும் அது காரணமாக இருப்போம். ஆனால் பிரதானமான காரணமாக அல்லாஹ் எதை வைத்திருக்கிறான்? ஷைத்தானை வைத்திருக்கிறான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவன் ஃபத்தகிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவியாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. இப்போ இன்றைய காலத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறதே சிரமம். அந்த இஅ்திகாஃப் ஆண்கள் இருக்கும்போது பெண்கள் சந்திக்க வருவது அதை விட சிரமம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட வீடுகள் எல்லாம் பள்ளிவாசல் ஒட்டி இருந்துச்சு. அப்போ வந்து பார்க்க வந்தாங்க இரவோட நேரத்தில். இப்போ அவங்கள திரும்ப போய் விடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போகும்பொழுது 2 சஹாபாக்கள் கடந்து செல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்த 2 சஹாபாக்களை கூப்பிட்டு இது என்னோட மனைவி என்று சொல்றாங்க. அது ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்களையும் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? இது என்னோட மனைவி. ஏன்னா இரவு நேரம் ஒரு பெண்ணோட போறாங்க, இது என்னோட மனைவி என்று சொல்லும்போது அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், நான் உங்களை பத்தி தப்பா நினைக்க போறோமா? அவங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான், யப்லுகு மினல் இன்சானி மப்லக தம், ரத்தம் ஓடக்கூடிய இடங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது, நான் எதை அஞ்சுகிறேன் என்று சொன்னால், ஐ யக்ஸிஃப ஃபீ குலூபிகுமா ஷை, உங்களோட உள்ளத்தில் ஷைத்தான் எதையோ போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால் முதல் இடம் ஷைத்தான் எதை தாக்குவான்? ஒரு மனிதனோட உள்ளத்தை. அந்த இடத்துல அவனுக்கு திறவுகோலை நம்ம கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப்பா ஹராம்ல போய் நிற்பான். ஹராமோட அவன் முடித்து கொள்ள மாட்டான், அந்த ஹராமை அவன் குஃப்ர் வரையும் கொண்டு போவான். இது ஒரு அழகான ஒரு சம்பவம் வரும். ஒரு வணக்கஸ்டாலி, ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒருத்தவர் இருந்தார். ஒரு மாபெரும் இபாதத் செய்யக்கூடிய ஒருத்தவர். அவர் அந்த ஊர்லேயே அவர் தான் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய நம்பிக்கை தன்மை உடையவர். அவர் எந்த ஹராம் பக்கம் போக மாட்டார். பாருங்க ஷைத்தான் அவனுக்கு எப்படி ஹராமை கொண்டு வந்தான்னு சொல்லி. அப்போ அந்த ஊரில் சில சகோதரர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. இப்போ அந்த தங்கச்சியை ஊரில் விட்டுட்டு போகணும். யார்கிட்ட விட்டுட்டு போகிறது? அப்போது
அந்த ஆலிம்கிட்ட சொன்னாங்க, உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் நம்பிக்கையாக இல்லை, நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். அப்போது விட்டுட்டு போகும்போது அவரும் ரொம்ப மறுத்தார், எனக்கு பயமாக இருக்குதுங்க, வேணான்ற மறுத்தார். ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்கள்கிட்ட தான் விட்டுட்டு போனாங்க. காலங்கள் ஓடுனுச்சு. ஷைத்தான் சும்மாவாக இருப்பான்? ஷைத்தான் வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்து கொண்டவனாக இருக்கக்கூடியவன் உள்ளே வருகிறான். அந்த ஆணுக்கும் அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த இபாதத் செய்யக்கூடிய அந்த வணக்கஸ்தாலிக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே ஹராம் நடந்து விடுகிறது. அந்த ஹராமினால் அந்த பெண் மாதமாகி விடுகிறார்கள், கர்ப்பமாகி விடுகிறார்கள். இப்போ ஷைத்தான் ஐடியா மட்டும் கொடுக்க மாட்டான், அடுத்த ஐடியாவும் ஷைத்தான் தான் கொடுப்பான். இப்போ அந்த இடத்துல சுதாரிச்சுக்கிறனும். ஐடியா கொடுத்தவனே ஷைத்தானோட வலையில் மாட்டிக்கிட்டோம். அடுத்ததும் ஷைத்தானோட பேச்சை கேட்டுட்டு போகணுமா, இல்லை அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செஞ்சுட்டு போகணுமா? அந்த இடத்தில் சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த மனிதன் சிந்திக்கவில்லை. ஏன்னா அவர் வெறும் வணக்கஸ்தாலி, ஒரு இபாதத்தையே செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். அடுத்தது ஷைத்தான் வந்து சொல்கிறான், இப்போ அந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்குது, நான் தான் உனக்கு என்னத்தை போட்டேன், இப்போ அந்த பெண்ணு கர்ப்பமாகிது, இப்போ என்ன பண்ண போகிறான்? சகோதரர்கள் இப்போ ஊருக்கு திரும்பி வர்றாங்க. இப்போ இவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ ஷைத்தான் சொல்கிறான், நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை செய். அந்த பெண்ணை கொன்று புதைச்சிரு, யாருக்கும் தெரியாது, எவிடன்ஸ் கிளியர்டு. இவரும் அதை செய்து விடுகிறார், புதைச்சி விடுகிறார். சகோதரர்கள் வருகிறாங்க, திரும்ப வந்து கேட்குறாங்க, எங்களோட சகோதரி எங்கே என்று சொல்லி. இப்போ இவர் கையை விரிக்கிறார், எனக்கு தெரியாது என்று சொல்லி. இப்போ அவங்க ஊரெல்லாம் தேடுறாங்க, கடைசியில் பிணமாக எடுக்கப்படுகிறார்கள். இப்போ கடைசியில் அந்த சகோதரர்களுக்கு தெரிய வருகிறது, இவர் செஞ்ச பிழையினால தான் தங்கச்சி மரணித்து இருக்கிறார் என்று சொல்லி. இப்போது இவர் குற்றம் பிடிக்கப்பட்டு விட்டார். இப்போ ஷைத்தான் இங்கேயும் சும்மா விடலை. இந்த ஷைத்தானோட இலக்கு ஹராம் செய்ய வைக்கணும் என்றது இல்லை. ஃபலம்மா கஃபர், ஒரு மனிதன் குஃபுர் வரையும் ஷைத்தான் கொண்டு போவான். ஒரு எண்ணம் அவனை குஃபுர் வரையும் கொண்டு போகும் சகோதரர்களே. அதனால் சில நேரங்கள் எண்ணம் வருவது ஹராமோட நின்றுவிடும் நினைக்கக்கூடாது. அந்த ஹராம் பழக்கமாக மாறும் பொழுது அந்த பழக்கம் அடுத்தது குஃபுரில் போய்விடும். இப்போ இந்த இடத்துல ஷைத்தான் வந்து நிற்கிறான், நீ மாட்டிக்கிட்டா, எனக்கு அது தெளிவாக தெரியுது, நீ என் பேச்சை தான் கேட்டா, ஆனால் மாட்டிக்கிட்டா. ஆனால் இப்பயும் ஒன்றும் நஷ்டமாகலை, நான் ஒன்று சொல்கிறேன், அது நீ செஞ்சா நான் உன்னை காப்பாற்றிடுவேன். சுபஹான் அல்லாஹ், ஷைத்தானோட பேச்சை நம்பினார் அவர். ஷைத்தான் சொன்னா, எனக்கு ஒரே சஜிதா செய், நான் காப்பாற்றிடுறேன், ஒரே சஜிதா செய், நான் காப்பாற்றிடுறேன். சுபஹான் அல்லாஹ், அவர் அந்த சஜிதாவையும் செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது கூறுகிறான், கமதலி ஷைத்தானி இத் கால லில் இன்சானி குஃபுர். ஷைத்தானை போன்று அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனிதனை குஃப்ர் செய் என்று சொல்லுவான். ஃபலம்மா கஃபர், அந்த மனிதன் குஃப்ர் செய்ததுக்கு பிறகு அந்த ஷைத்தான் சொல்லுவான், கால இன்னி பரீஉம் மின்க், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று ஓடி போய் விடுவான். இதே போன்றுதான் ஷைத்தான் பத்ர் போருக்கு மக்களை எல்லாம் திரட்டினான். யாரு? காஃபிர்களை மனித ரூபத்தில் வந்து மக்களை எல்லாம் திரட்டினான். அவன் போருக்கு வந்து நின்றதுக்கு பிறகு மலக்குமார்களை எதிர்படையில் பார்த்தவுடன் ஓடிவிட்டான். சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை போடுவான். அந்த எண்ணங்கள் நாம் நினைக்கலாம் இது எண்ணத்தோடு போய்விடும் என்று சொல்லி, ஆனால் அவன் அந்த எண்ணங்களை வளர்ப்பான். எப்படி ஒரு மனிதன் ஒரு விதையை போட்டுட்டு அது மரமாக வரையும் காத்திருந்து பொறுமையாக அதை வளர்ப்பானோ, அதே போன்று ஷைத்தானும் பொறுமையாக அதை வளர்ப்பான். இப்போ ஒருத்தவங்களுக்கு மனசுல எண்ணம் தோணுது, இன்னொருத்தவனை பற்றி ஹராமா, இன்னொருத்தரை பற்றி அவதூறா எண்ணம் தோன்றுறது. அப்பயே அவன் என்ன பண்ணணும்? அவன்கிட்ட போய் ஒன்று சரி செய்திடணும், இல்லாட்டி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிடணும். இல்லை என்று சொன்னால் அது எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்குது. ஒரு நாள் யாராவது ஒருத்தவரை சந்திக்கும் பொழுது அதை பேசுவான். அப்ப அந்த எண்ணம் எதுவாக மாறுது? அவதூறாக மாறுது, அல்லது புறமாக மாறுது. அவதூறு பேசி விடுவான், அதிலிருந்து தப்பிப்பதற்காக பொய் பேசுவான், அதிலிருந்து தப்பிப்பதற்காக சண்டை போடுவான். அப்போ ஆரம்பம் எதில் ஆரம்பித்தது சகோதரர்களே? எண்ணம். அந்த எண்ணம் தான் நம்மளோட எல்லா அமல்களுக்கும் அடித்தளம். அதே போன்று இந்த எண்ணங்கள் வருவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு காரணம் தான் மனிதன் அவனோட செயல்பாடுகள். இதை நாம் மூன்றாக பிரிக்கலாம். மனிதனோட செயல்பாடுகள் என்று சொல்லப்படும் பொழுது அது பல ரீதியான தாக்கங்கள் இருக்கும் எண்ணங்கள் மீது. ஆனால் மூன்றாக பிரிக்கலாம். முதலாவது தான் மனிதனோட பார்வை. நாம் எதை பார்க்கிறோமோ அதை தான் சிந்திப்போம். இப்போ இது போன வாரமோ அதுக்கு முந்தின வாரம் மாணவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தவன் என்கிட்ட கேள்வி கேட்டான், எனக்கு
இந்த மாதிரி ஹராமான சிந்தனை வருது, இதுக்கு நான் குற்றம் பிடிக்கப்படுவேனான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீ குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். ஆனால் அதோடு நிறுத்திட்டா அவன் தைரியமாக ஹராமான சிந்தனைகளை செய்வான். ஆனால் சொல்ல வேண்டும், ஹராமான சிந்தனைகள் ஏன் உருவாகுது? நம்மளோட பார்வை, நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், நாம் இருக்கக்கூடிய மாஹுல், இது எல்லாம் அது தோணும். அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்தேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னால், இந்த சோஃபாவை பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இந்த சோஃபாவை பாருங்க. இப்போது 2 நிமிஷம் பார்த்து முடிச்சாச்சு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கும், ஒரு டிஸ்கஷன் வருது, ஒரு சோஃபா ஒன்று வாங்கணுங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு சிந்தனையில் எந்தெந்த சோஃபா வரும்? இந்த சோஃபா வரும் தானே. வாழ்க்கையில் நீங்கள் எந்த சோஃபாவெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் உங்கள் சிந்தனைக்கு வரும், அதெல்லாமே வேறு எதுவும் வராது. பார்த்தது தான் ஒரு மனுஷனோட சிந்தனைக்கு வரும். அதே போன்று தான் சகோதரர்களே, நாம் ஃபோனில் என்ன பார்க்குறோம்? ஹலாலை பார்த்தா ஹலாலான சிந்தனை வரும், ஹராமை பார்த்தா ஹராமான சிந்தனை தான் வரும். ஷைத்தான குறை சொல்ல வேணாம், பார்த்தது நம்ம தானே, பார்த்த கண்ணு நம்ம கண்ணு. இப்போ ஹராமை பார்த்தால் ஹராமான சிந்தனை. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு அடியானுக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு அவனுக்கு எழுதப்பட்டு இருக்குது. கண்கள் விபச்சாரம் செய்கிறது, காது விபச்சாரம் செய்கிறது, அவனோட நாவு விபச்சாரம் செய்கிறது. அது எல்லாத்தையும் எது உறுதிப்படுத்துகிறது? அவனோட மர்ம உறுப்பு அதை உறுதிப்படுத்தி விடும். அப்போ முதல் விபச்சாரம் கண்ணில். முன்னாடி ஒரு சொன்னேன், நظرة وابتسام فسلام وكلام وموعد ولقاء. முதல் விபச்சாரம் எதுலேருந்து ஆரம்பிக்குது? காதலோட முடிவு விபச்சாரம். அந்த விபச்சாரம் எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு? பார்வை. அந்த பார்வை, நம்ம எதை பார்க்கிறோம் அதை சிந்திப்போம், பார்க்காட்டி சிந்திக்க மாட்டோம். இப்போ ரோட்டில் போகிற காலேஜ் பொண்ணை பார்க்காட்டி அதை பற்றி சிந்தனையே வராது. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ரோட்டில் கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குதுன்னு தெரியும், இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இல்லை எல்லா ஊர்கள்லேயும் இருக்குது, இது இந்த ரோட்டில் கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குதுன்னு தெரியும். இவர் பெரிய தக்குவாதாரியாக நினச்சிக்கிறார். நான் அப்படி போனாலும் இப்படியே மறைச்சிக்கிட்டே போயிடுவேன் சார், வேறு ரூட் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தானே. இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாலலாம் சில வீடியோஸ் வரும், பெண்கள் இப்படி உட்காந்துருப்பாங்க, இவர் இப்படியே கையை வச்சுக்கிட்டு போகிறது, அதை தக்குவான்னு அந்த சபைக்கே வராதிங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுவரை வருவாங்க, அந்நிய பெண்கள் இருக்கிற இடம் வரை வருவாங்க. அந்நிய பெண்கள் ஹராமா அனாச்சாரமா உடைய அணிந்து இருக்கிற வரையும் அந்த இடம் வரை வருவார்கள். அங்கே வந்துட்டு நான் தலையை குனிஞ்சுக்கிறேன், நான் பார்க்கவில்லை என்று சொல்லி தக்வாவோட போவார்கள். இவர்களை விட பெரிய தக்வாதாரிகள் யாரும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், இது மிகவும் பெரிய ஒரு ஏமாற்றம். ஷைத்தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஜினா விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்தில் உங்களுக்கு ஹராமான சிந்தனை வரும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அந்த இடத்துக்கே போவாதீங்க. ஒரு நிர்பந்த சூழ்நிலை, நீங்க போயே ஆக வேண்டும், அந்த இடத்துல நீங்க உங்க தக்வாவை காமிங்க. தலையை முகத்தை மறைத்து கொண்டு. சிலர் சொல்லுவாங்க, ஃபேமிலி கெட் டுகெதர் என்று போவார்கள். அவர் மனைவியை பற்றி பேசிட்டு இருப்பார், இவர் மனைவியை பற்றி பேசிட்டு இருப்பார், எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கேட்டால் எங்களுக்குள்ளெல்லாம் இந்த ஹராமான சிந்தனை வராது. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சிலர் இருந்தார்கள். நாமெல்லாம் எங்கே சகோதரர்களே? சஹாபாக்கள், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கடை வீதியில் ஒரு பெண்ணை பார்த்தேன், முத்தமிட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமையா நம்மளுக்கு வந்துட போகுது. அவங்கள்ட்ட ஷைத்தான் விளையாடாத விளையாட்டை நம்மள்ட்ட விளையாடாம இருந்துட போறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்களோட நீங்க வந்து ஜமாஅத்தை தொழுதீங்களா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னா, தொழுதேன் யா ரசூலுல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடும், போய்விடுங்கள். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கும் அது நேர்ந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாரும் வாங்க ஒன்னா போலாம். அப்போ அவர் ஒய்ஃப் நின்று பேசிட்டு இருக்கிறார், இவர் ஒய்ஃப் நின்று பேசிட்டு இருக்கிறார். எங்களுக்கு எந்த ஹராமான எண்ணங்கள் வராது. நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் ஷைத்தான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான் என்று. அங்கே ஷைத்தான் இருப்பான். அப்ப ஹராமோட முதல் திறவுகோலே நம் கண்களால் பார்க்கக்கூடிய பார்வை. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். எது மிக சுத்தமானது நமக்கு, எது மிக நன்மையானது நமக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான். முஃமினான ஆண்களிடம் கூறுங்கள் நபியே, யகுது மின் அப்சாரிஹிம், அவர்களோட பார்வையை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். சில வீடுகளில் படங்கள் பார்ப்பாங்க, ஹராமான காட்சி வரும்போது வாப்பா மூணு மூஞ்சி பார்த்துக்கிடுவாங்க. யாரடா பார்க்கறதுன்னு சொல்லி ஸ்க்ரீனை பார்க்க முடியாது.
அதுவரையும் பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஹராம் தான், அதுவரையும் பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஹராம் தான். ஆனால் இவர்களோட ஒரு சட்டத்திட்ட ஏடுகளில் சில ஹராம்னு வச்சிருக்கிறாங்க. முத்தமிடுற சீன் வந்தாலோ அல்லது ஒரு ஹராமான சீன் வந்தால் இதான் ஹராம். அப்போ வாப்பா வாப்பா மூஞ்சியை பார்த்துக்கிறவங்க, வாப்பா மகன் மூஞ்சியை பார்த்துக்கிறவங்க. எப்படா மகன் முன்னாடி வச்சு இந்த சீனை பார்க்கறது? மகனுக்கு தோணும் நான் இந்த சீனை பார்த்தா வாப்பா என்ன நினைப்பார் என்று சொல்லி. ஆனால் அதுவரையும் பார்த்தா எல்லாமே ஹராம் தானே. அப்போ முதல்ல பார்வையை தாழ்த்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான் அதுதான் உங்களுக்கும் நல்லது. அதே போன்று பார்வையை தாழ்த்துங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போ கற்பை பாதுகாக்க வேண்டுமா, அதோட முதல் படி பார்வையை தாழ்த்த வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அதுதான் மிக நன்மையானது அவர்களுக்கு, மிக சுத்தமானது அதுதான் அவர்களுக்கு. இப்போ சில நேரங்களில் வாப்பாமார் எத்தனையோ பேர் இருப்பீங்க, பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த பூமி ஒரு ஃபித்னாவோட களமாக மாறிவிட்டது. இந்த காலத்தில் பார்வையை தாழ்த்துவது மிக கடினமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், நீங்கள் ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டால், அது உங்களுக்கு கவர்ச்சியாக மாறிவிட்டால், நேரடியாக மனைவிட்ட ஓடுங்க, மனைவிட்ட ஓடுங்க. அந்த பெண்ணிட்ட என்ன இருக்கோ அது உங்கள் மனைவிட்டே இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை வாலிபர்களுக்கு வீட்டில் மனைவி இருக்குது, அதுக்கு ரோட்டில் யாரையும் பார்க்காம இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஹராமுக்கு போயிடுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் தீர்வு சொன்னாங்க? திருமணத்தில் தீர்வு சொன்னாங்க. ஓடி போங்க மனைவிட்ட, தீர்வு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு மனிதன் அவன் பார்வையை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் வழி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த வழிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் அழகான ஒரு வார்த்தை, வகத் ஜஅல அல்லாஹு சுப்ஹானஹு அல்-ஐன மிர்ஆத்துல் கல்ப், கண்ணை உள்ளத்தோட கண்ணாடியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீ கண்களாக எது பார்க்கிறீர்களோ அதான் உங்க உள்ளத்தில் வரும், கண்களாக எதை பார்க்கிறீர்களோ அதான் உங்க உள்ளத்தில் வரும். இப்போ உங்க பிள்ளைங்க போன்ல எதை பார்க்குறாங்களோ அதான் நாளைக்கு பேசும். ஏதோ இன்னைக்கு திடீர்னு உங்க புள்ள பேசுன்னு நினைத்து விடக்கூடாது. என் புள்ள சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க, என் புள்ள எதேதோ பேசுறாங்க, அவன் எதையோ பார்த்துருக்கிறான், அவன் எதையோ கேட்டு இருக்கிறான், எதையோ பேசி இருக்கிறான், அதனால தான் அவனுக்கு வந்தது. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவனை திட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் அல் பஸரு ஹுவல் பாபுல் அக்பரு இலல் கல்ப், உள்ளத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய ஒரு வாசல் எது என்று சொன்னால் கண்ணு. கண்கள் மூலமாக ஒருத்தவங்க உள்ளத்துக்கு மிக லேசாக போயிடலாம். இப்போ இன்னைக்கு நானே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு அல்லது ஒரு பழைய சட்டையை ஒன்று போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பயான் பண்ணா யாருக்கும் அது ஒரு எடுப்பாக இருக்காது. அதனால அழகான ஒரு ஆடை முடிஞ்ச வரையும் எதற்காக கேட்குறவனுக்கு என்னோட பேச்சு போய் சேரணும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை சந்திக்க போகும் பொழுது தலையை கோரிக்கொள்வார்கள், அவர்களை அலங்காரப்படுத்திக் கொள்வார்கள். எதற்காக? அவங்க இவங்களை பார்க்குறாங்க, நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகணும் முதல்ல. அப்போ ஒருத்தவன் அவனோட பார்வையில் இருக்குது, அவனோட உள்ளத்துக்கு எது போகுது என்று சொல்லி. அடுத்தது முக்கியமானது, அவனோட ஒரு மனிதன் காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தில், அவனோட எண்ணங்களுக்கு ஒரு மனிதனே காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்தது முக்கியமானது தான் அவனோட செவி, அவன் எதை கேட்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பாட்டை பற்றி, பாட்டு அதாவது மியூசிக், இதை பற்றி இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறும்போது கூறுகிறார்கள், இன்னல் கினா, நிச்சயமாக பாட்டு மியூசிக் என்பது யும்பிது ஃபில் கல்ப் யும்பிது நிஃபாக ஃபில் கல்ப், ஒருத்தனோட உள்ளத்தில் நிஃபாகை விதைக்கும். கமா யும்பிதுல் மாஉல் பகல், எப்படி தண்ணியில் வந்து உங்களுக்கு பாசிலாம் வருது, அப்படி செடிகள்லாம் வருதோ அதே போன்று ஒருத்தனோட உள்ளத்தில் நிஃபாகை விதைக்கும். எது? மியூசிக். அப்போது இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கூற்றில் நமக்கு என்ன தெரிய வருது? ஒருத்தனோட செவிக்கும் அவனோட உள்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபஇதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, குர்ஆன் ஓதப்பட்டால் என்ன பண்ணுங்க? கேளுங்க. வ அன்சிது, அமைதியாக இருங்கள், கேளுங்கள். ஏனென்றால் அந்த குர்ஆனுக்கு ஒரு தாக்கம் இருக்கு உள்ளத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அடியார்களை பற்றி, தக்வாவுடையவர்களை பற்றி கூறும்போது சொல்லுகிறான், அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத், குர்ஆன் ஓதப்பட பொழுது அவன் செவிதால் அதை கேட்பான். இது ஒரு